அக்கா வணக்கம் அக்கா, உங்க பேர் என்னக்கா? ரதிதேவி, ரதிதேவி, 42வது வருஷம் பகுதி துணை. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. இப்போ உங்க உங்க வார்டுக்கு வந்து உங்க வேட்பாளர் வந்திருக்காங்க. என்னென்ன குறைகள்லாம் மக்கள் சொல்றாங்க, மக்கள் அவரை எப்படி வரவேற்கிறாங்க? மக்கள் ரொம்ப சந்தோஷமா வரவேற்று நிற்கிறாங்க அவரை. அவர் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இவ்வளவு நாள் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவருக்காக நாங்கள் கடைசி வரை சப்போர்ட் பண்ணி அவரை வரவேற்க நாங்கள் நிற்போம். அவருக்கு துணையா அவரை வரவேற்போம். அவர் வரணும், எங்க 42ல் அவர் வரணும். எங்களுக்குள்ள எல்லா குறைகளையும் தீர்த்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அண்ணனா, ஒரு சகோதரனா, ஒரு தகப்பன் ஸ்தானமா இருந்து எல்லா ஸ்தானமா இருந்து எங்க பிள்ளைங்களுக்கு தாய் மாமனா இருந்து எல்லாமே இருந்து அவர் நிக்கணும்னு எங்களோட ஆசை. ரொம்ப நன்றிக்கா. இப்போ உங்க ஏரியால வேற என்ன ரொம்ப பெரிய பிரச்சனைகளா இருக்கு, அந்த என்ன பிரச்சனைலாம் சார் சால்வ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு? நிறைய பிரச்சனைகள்ப்பா. இந்த கால்வாய் பிரச்சனை, இந்த இடம்லாம் ரொம்ப சுத்தமே இல்லாம இருக்குது. கொசுக்கடி, ராத்திரில தூங்க முடிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாம காலையில தண்ணி வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் தண்ணியே காவா தண்ணி தான் வருது. அதுல அவ்வளவு பூச்சி. அதையும் மீறி நாங்க அந்த ஒரு ஹவர் தண்ணிக்காக நின்னா நல்ல தண்ணி வந்த உடனே தான் அந்த தண்ணியை பிடிக்கிறோம். நல்லது நடக்கும்னு பார்த்தா அங்க வெறும் கெட்டதுதான். அதோ செய்யறேன் செய்யவே மாட்டாங்க. கொசு தொல்லை அதிகம். 6 மணி ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டு உள்ள எங்களால இருக்க போறதே கிடையாது. ஜன்னலை மூடினா மட்டும்தான் நாங்க தூங்க முடியுது. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு நைட்ல தூக்கன்றதே கிடையாது. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய பிரச்சனைகள், போதை எல்லாம், குடி எல்லாமே அதிகமா இருக்குது. அண்ணன் வந்தா எங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குன்றதுனாலதான் நாங்க அண்ணனை வரவேற்கிறோம். கண்டிப்பா எங்களுக்கு ஒரு மாற்றம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ராத்திரி நேரத்துல தனியா இந்த பக்கம் எழுந்து வர முடிய மாட்டேங்குது. எதனா ஒரு அவசரம் பிரச்சனைனால எங்களால வர முடியல. அந்த அளவுக்கு வந்து பொறுக்கித்தனம், கஞ்சா எல்லாமே இங்க ஓடிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் எங்களுக்கு விடிவு காலம் வேணும். மரிய வில்சன் அண்ணா வந்தார்னா, தளபதி அனுப்புனேன், நம்ம அண்ணன் வந்திருக்கிறாருங்க, எங்களுக்கெல்லாம் விடிவு வரோன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறோம். ஆனால் வரணும், வர வைப்போம் நாங்கள். சரிக்கா, நீங்க சொல்றீங்க போதை வந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து இந்த கடந்த 4 வருஷமா தான் இது ஜாஸ்தியா இருக்குதா, இல்லைன்னா வந்து அதுக்கு முன்னால இருந்தே இதே போதை கலாச்சாரம் தான் இருக்குதாக்கா? எந்த ஆட்சியாளர்கள் காலத்துல ஜாஸ்தியா இருக்குது? அம்மா இருக்கிறப்போ, அம்மா உயிரோட இருக்கும் வரை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்ததுப்பா. அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கே ஆட்சி கூட எங்களுக்கு சரியா பண்ணலை. அப்பவும் இருந்தது எடப்பாடியார் ஆட்சி தான் சரியா பண்ணலை. அம்மா இருக்கிறவரையில எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் லேடிஸ் தனியாக வரலாம், அந்த மாதிரி சில இருந்தது. அம்மா போனதுக்கு அப்புறம் எடப்பாடியார் ஆட்சி சரியில்லை. டிஎம்கே ஆட்சி இன்னும் சுத்தமா சரி. ஆமா, அம்மா இருக்கிறவரையில ஆர்கே நகர் நல்லா இருந்தது. அம்மா போனாங்க, அதுக்கப்புறம் வந்த ஆட்சி சரியில்லை. பாதுகாப்பு கொடுப்பாங்க. காத்து அடிச்சாலும் மழை அடிச்சாலும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆமா. அதுக்கப்புறம் எடப்பாடியார் வந்து அவங்க எல்லாம் அவ்வளோ வந்து ரவுண்ட்ஸ்ல வந்து